ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய கேபினட்டு. நம்ம பண்ண பார்த்தது ரீஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு ஹோம் தேட்டர் பாக்ஸில் 5.1 அசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ளூடூத் இல்லை, அதில் ப்ளூடூத் போர்டு சைடில் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம அண்ணன் தான் அவர் வந்து எனக்கு கேபினெட்டில் செஞ்சு தந்துடுங்க, இது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதனால் பழைய கேபினெட் அவரே தந்தார். அந்த கேபினெட்டில் இதுதான் அந்த ஓல்டு கேபினெட்டு. இதில் வச்சு நம்ம இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற போர்டெலாம் எடுத்து அதில் அசம்பிள் பண்ண போகிறோம். இதுவும் நான் தான் அசம்பிள் பண்ணி தந்திருந்தேன் அவருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து அவர் சரியில்லை, என் ஃபினிஷிங் சரியில்லைன்னாரு. அதனால் இந்த கேபினெட்டில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காம்பனண்ட்லாம் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு, சுவிட்சு, மாஸ்டர் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் சுவிட்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஃபேனு கிரில்லு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 6 பின் சாக்கெட்டு, டிவிடி 6 பின் சாக்கெட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் போர்டு ஃபிட் பண்ணி நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்கிறத தெளிவாக விரிவாக்கமாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆம்பில் யூஸ் பண்ண போகிற காயில் பார்த்தீங்கன்னாக்கா லைட் பவர் கம்பெனியுடைய 24024 5 ஆம்ஸு, 12012 1 ஆம்ஸு, 012 1 ஆம்ஸு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெக்டிஃபையர் செக்ஷனு ஆல்ரெடி சால்டிங் பண்ணி வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 4700 MFT, 50 வோல்ட்டு கெப்பாசிட்டர் 2, 3510 மெட்டல் டயர்டு 1. ஏன்னா இதுக்கு பிசிபி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2080A ஐசி போட்ட 5 ஐசி போட்ட போர்டு. இது பார்த்தீங்கன்னா சப்புக்கு நம்ம இதில் வந்து 4N கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆடியோ ஸ்ட்ரென்த்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா சொன்னார் கஸ்டமரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்புக்கு மட்டும் 2 ஃபெட்டு மகாராஜா கம்பெனியுடைய 2 ஃபெட்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 4N நம்ம லைன் கொடுக்கல, அது பதில் நம்ம 2 ஃபெட் யூஸ் பண்ண போகிறோம் சப்புக்கு. ஹைடெக் கம்பெனியுடைய சரவுண்ட் போர்டு, அதான் சென்ட்ரு சரவுண்டு சப்பு அந்த போர்டு. இது ப்ரோலஜிக் போர்டு, ஹைடெக் கம்பெனியோட ப்ரோலஜிக் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வின்னர் கம்பெனியோடைய பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டீரியரு. இனிமேல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பகாரியாவுடைய ப்ளூடூத் போர்டு. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கர் இப்படி வந்துடும் ஃப்ரண்ட்டில். இது ஒரிஜினல் பகாரியா கம்பெனியோட போர்டு. இது வரும் பாருங்கள் சீலு. இதுக்கான ரிமோட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேப் ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து ரிப்பர் ஒயர்னு சொல்லுவாங்க, இல்லை டேப் ஒயர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஒயர் தனியாக பிரித்து 7 ஒயர் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இது கட்டரை வச்சு முனையில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா ஒயர்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த 7 ஒயர்லையும் முனையில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை சால்டிங் பண்ணிடலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சால்டிங் பெஸ்ட்டில் லைட்டாக முனையில் மட்டும் டச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சால்டிங் மனசில் நல்லா டைட்டாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லைன் மேலேயும் கீழேயும் டச் ஆகிருக்கும். அந்த லைன் வந்து கிரவுண்டு. ஃபஸ்ட்டு பின்னு, 3rd பின்னு, 5th பின்னு, இது 3 பின் வந்து கிரவுண்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னில் நம்ம கிரவுண்ட் சால்வ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி சாக்கெட்டு பாருங்கள். இந்த சாக்கெட் தான் இப்போ சால்வ் பண்ணுறோம். வேறு பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்கெட் வந்து சப்பு சாக்கெட்டு, 2வது சாக்கெட்டு சரவுண்டு லெஃப்ட்டு, 3வது சாக்கெட் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, 4வது சாக்கெட் வந்து சென்ட்ரு, 5வது சாக்கெட் வந்து சரவுண்ட் ரைட்டு, 6வது சாக்கெட் வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு. இதை நம்ம இப்போ வச்சு தான் இந்த பக்கம் சால்வ் பண்ணணும். இதில் பின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டில் சால்வ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த 6 பின் சாக்கெட்டை சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. டிவிடி பின்னை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரௌன் வந்து சென்ட்ரு, ப்ரௌன் ஒயர் சென்ட்ரு. இது பார்த்தீங்கன்னாக்கா
இந்த எல்லோ ஒயர் வந்து இதை பாருங்கள் எல்லோ, இந்த எல்லோ ஒயர் வந்து சப்பு, இந்த ரெட் கலர் ஒயர் வந்து சரவுண்ட் ரைட்டு, இந்த க்ரீன் வந்து சரவுண்ட் லெஃப்ட்டு, இந்த ப்ளூ வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இந்த ஆரஞ்சு வந்து ஃப்ரண்ட் ரைட்டு. இந்த மாதிரி தான் நம்ம சால்ட்ரு பண்ணியிருக்கோம். நம்ம இதை அப்படியே இந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முனையை இந்த பின்னில் சால்ட்ரிங் பண்ணோம். இதை வரைக்கும் பாருங்கள், இந்த பின்னில் நம்ம சால்ட்ரு பண்ணணும். இப்போ சால்ட்ரு பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயரை இந்த பின்னில் இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க பண்ணுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலில் ஒயர் லைன் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின் வந்து கண்ட்ரோலில் இருக்குமே இன்புட்டு, செகண்ட் பின் வந்து அவுட்புட்டு, தேர்ட் பின் வந்து கிரவுண்டு. இப்போ நம்ம இன்புட் லைனை கொடுக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின்னில் நம்ம ஒயரிங் சால்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோலில் நம்ம இன்புட் லைன் மட்டும் இப்போ சால்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்புட் லைனை சால்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோலோட ரெண்டாவது பின் அவுட்புட் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட் லைனில் சால்ட்ரு பண்ணிடலாம் ஒயரை. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பின் வந்து அவுட்புட்டு. நான் இப்போ அதில் சால்ட்ரு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைனில் ஒயர் சால்ட்ரு பண்ணிட்டோம். நம்ம அந்த சால்ட்ரு பண்ண ஒயர் இன்னும் ரெண்டு வந்து இந்த கண்ட்ரோல் நம்ம செப்பரேட் கண்ட்ரோலில் வந்து இன்புட் லைனை கொடுக்கணும். அதாவது மாஸ்டர் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைன் வந்து செப்பரேட் கண்ட்ரோலுடைய இன்புட் லைனுக்கு வரணும். இப்போ இந்த ஒயர் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலில் சப்பு சிக்னல் எடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா சப்பு கண்ட்ரோல் இது. இந்த கண்ட்ரோலில் இன்புட் லைன் அதாவது ஃபஸ்ட்டு பின்னில் நம்ம இதை சால்ட்ரு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை இப்போ சால்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைனை எடுத்துன்னு வந்து செப்பரேட் கண்ட்ரோலுடைய சப்பு லைனு இன்புட் லைன் ஃபஸ்ட்டு பின்னில் நம்ம சால்ட்ரு பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற சிக்னலையும் ஒரு செப்பரேட் கண்ட்ரோலில் சால்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.